வேளாண்மை 2.0 திட்டம் இருக்குதுன்னா அது வந்து ரத்து செய்யணும். அதுல பல்வேறு குளறுபடி இருக்குது. அது வந்து வேளாண்மை பாதிக்கும்னு சொல்லி வேளாண்மை வந்து வளர்ச்சியை வந்து சட்டமன்றத்தில் அறிவித்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அதே போல் விவசாயிகளுடைய கருத்து, அதே போல் விவசாய சங்கத்துடைய கருத்து, மாவட்டந்தோறும் தமிழ்நாடு மாவட்டந்தோறும் விவசாயிகளை சந்தித்து பட்ஜெட்டு போடும்போது கருத்துக்களை கேட்கும்போது எங்களுக்கு கிராமத்திலே ஒவ்வொரு கிராமத்திற்கு ஒரு அதிகாரிகள் விவசாயியை சார்ந்த விவசாயத்துறை வேளாண் துறையை சார்ந்த அதிகாரிகளை வந்து எங்களுக்கு செய்ய வேண்டும், ஆலோசனை கூற வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து அவருடைய அடிப்படையில் 2.0 என்று ஒரு கிராமந்தோறும் இங்கே வேளாண் துறை சார்ந்த அனைத்து வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை, பல்வேறு துறைகளுடைய ஏஓக்கள் ஒரு நாளைக்கு ஒரு திங்கட்கிழமைக்கு ஒரு பஞ்சாயத்து, செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு பஞ்சாயத்து, புதன்கிழமைக்கு ஒரு பஞ்சாயத்து, அதே போல் வியாழக்கிழமைக்கு ஒரு பஞ்சாயத்து அங்குள்ள விவசாயிகளுக்கு சந்தித்து அவர்களுடைய குறைகள், அதே போல் என்னென்ன விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, என்ன பாதிக்கப்பட்ட கருத்துக்களை வழங்கி வெள்ளிக்கிழமைக்கு அலுவலகத்திலே அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாய விளைநிலை பார்வையிடுவதற்கு பொறுப்பு ஒவ்வொரு ஏஓக்களுக்கு நாங்கள் துறையை சார்ந்த அதிகாரிகளுக்கு பொறுப்பு கொடுத்து அதே சம்பந்தமாக எந்தெந்த துறை இருக்காதோ அந்த அதிகாரிகள் அந்தந்த துறையிலே இருப்பார்கள் நிர்வாகம். ஆக இந்த விவசாயிகளை சந்தித்து விவசாயிகளை குறைகளை கேட்க வேண்டும் ஆக என்ற கருத்தை வைத்து தான் இது சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற எல்லோருடைய விருப்பத்துக்கு ஏற்ப இந்த திட்டத்தை மாற்ற செய்திருக்கிறோம். எந்த அலுவலகத்திற்கு எந்தவித பிரச்சனையும் அவர்கள் இருக்காது. 2.0 அந்த வேலை பணியாற்றுகின்ற அதிகாரிகளுக்கு பணியாளருக்கு எந்தவித பணி பாதிப்பு இல்லை. விவசாயிகளை சந்திக்கணும், அது பொறுப்பு உணர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அன்புமணிக்கு வந்து விவசாயம் அவர் செஞ்ச பழக்கம் கிடையாது. இவரை எந்த திட்டத்தையும் அவர் அறிவித்து எதிர்ப்பாக தெரிவித்து இந்த அரசுக்கு எதிர்ப்பாக தெரிவித்து எடப்பாடியுடைய பிஜேபியுடைய என்ன ஏஜென்ட் என்ன சொல்லுவாங்க இல்லை இவன் பி டீமாக பணியாற்றுகிறார். ஆக முன்ன சொன்னாங்க இடஒதுக்கீடு வேணும்னு சொன்னாங்க, அதை கொடுத்தது கலைஞர் தான் கொடுத்தா. இடஒதுக்கீடு கொடுத்தது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து 20% இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். ஆக 10 தேர்தல் நேரத்தில் எடப்பாடி பேரம் பேசிட்டு கடைசி அன்னைக்கு ஒரு ஜியோ போட்டு ஒரு வன்னியர் ஓட்டை எடப்பாடி திருடிட்டாரு. ஆக இப்போ அது வந்து இதுக்கு ஆணையத்தின் மூலமாக பரிந்துரைக்கப்பட்டால் தான் நாங்கள் செய்ய முடியும். எல்லாருக்கும் இப்போ அந்த இடஒதுக்கீடு போராட்டமும் போயிடுச்சு, வேறு பிரச்சனையும் போச்சு. இப்போ அப்பா மோனுக்கும் இப்போ உள்ள பிரச்சனையை அவங்க முன்வைத்து போராடுகிறார்கள். முன்ன ஜாதிக்காக போராடினாங்க, இப்போ அவருக்காக போராடுகிறார்கள். அவருடைய கருத்துலாம் தேவையில்லை. கொரோனா காலத்தில் தான் தொடங்கிச்சுன்னு சொன்னீங்க. கொரோனா காலத்தில் எல்லாமே இருக்கும்போது மக்களுக்கும் போது அது அதிமுக ஆட்சி காலத்திலே அது வந்து ஆரம்பித்து வழக்கே போது அந்த அதிமுக அமைச்சரவையில் இருக்கிறவர்களுக்கு இந்த போதைப் பொருள் பழக்கத்துக்கு சம்பந்தமாக வழக்கு இருக்கிறது. அது நீதிமன்ற நடவடிக்கை இருக்குது. அவர்கள் செய்ததை இப்போ வளர்ந்ததை நாங்கள் தடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து நடவடிக்கை அதிமுக ஆட்சியில் இது போன்ற நடவடிக்கைகள் காவல் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனால் அவர்கள் திறந்து விட்டதை பழக்கத்துக்கு கொண்டு சென்றதை நாங்கள் இப்போது மாற்றத்தினால அவர்களை விளையாட்டு இளைஞரெல்லாம் கெடக்கூடாது. விளையாட்டுத்துறையிலே அந்த அமைச்சர் துணை முதலமைச்சர் பொறுப்பேற்று கிராமந்தோறும் விளையாட்டை ஊக்குவிக்கிறார்கள். கலாச்சார சீர்வை சிலர் ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கே கலாச்சாரமும் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் தமிழுடைய உணர்வையும் வீர விளையாட்டையும் இன்றையும் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று துணை அமைச்சராக பொறுப்பேற்று கிராமத்துடன் நல்வழிப்படுத்துகின்ற இளைஞர்களை நல்வழிப்படுத்துகின்ற வகையில் இந்த ஆட்சி திமுகவிற்கு இருக்கிறது.